அம்பேத்கரை வந்து அமித்ஷா இழிவுபடுத்தினதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி எதிர்கட்சியில சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இழிவுபடுத்தினதுக்காகங்கிற வார்த்தையை நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி உபயோகிக்கலாம்? அவரை இழிவுபடுத்தினதா ஒத்துக்கிட்டலாம் உங்களுக்கு பதில் சொல்ல கண்டிப்பா முடியாது. பேசன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அவங்க வந்து செய்யறது வந்து ஒரு தலைவரை கொச்சப்படுத்துறது, ஒரு தலைவரை அளவுக்கு அதிகமா பிராண்ட் பண்றதும் அவருக்கு கொச்சப்படுத்துறதுக்கு சமம். நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு எந்த ஒரு பரிந்துரைக்கப்பட்ட பாரத ரத்னா விருதை கூட கொடுக்க விடாம பண்ணது, பாராளுமன்றத்துல அவருடைய புகைப்படத்தை வந்து ஏற்ற விடாம பண்ணதுன்னு சொல்லி அந்த அளவிற்கு அவரை அவமானப்படுத்தினதோடு இல்லாம நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறவருக்கு சரியான நேரம் கூட கொடுக்காம நத்தை வேகத்துல நகர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த தேசமே அறிகிற அளவுக்கு கார்ட்டூன் எல்லாம் போட்டு அவரை இழிவுபடுத்தி அந்த கார்ட்டூன் போட்டவருக்கு பல விருதுகளையும் கொடுத்து அந்த அளவிற்கு ஒரு தலைவர் இருக்கும் பொழுது இழிவுபடுத்தி விட்டுட்டு இன்றைக்கு வந்து ஓட்டுக்காக ஒரு ஓட்டு அரசியலுக்காக வாக்கு அரசியலுக்காக எதிர்கட்சியா இருக்கின்ற பட்சத்துல எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் மனதார மானசீகமா சொல்றதுக்கும் இந்த மாதிரி பித்தலாட்டமா பொய்யா சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இவங்க நடிக்கிறத எத்தனை நாள் பார்த்துக்கிட்டு உண்மையான அம்பேத்கர் மேல மரியாதை கொண்ட அம்பேத்கரை இன்று வரை இந்த 15 ஆண்டுகள்ல எல்லா இடத்திலையும் அங்கீகாரம் பண்ணியா பெருமைப்பட்ட ஒரு கட்சியினுடைய ஒரு ஏகோபித்திய தலைவர் வந்து எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இந்த போலிகளை பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியும்? அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. இவர்களுக்கு என்னன்னா இவர் என்ன பேசினாரோ அது ஆஸ் இட் இஸ் இருக்கிறபடியே வெளியே வந்துச்சுன்னா நிச்சயமாக பிரச்சனை வரும். காங்கிரஸ் இப்பொழுதே எங்குமே இல்ல, அப்படி இல்ல, அது வெளியிட்டு இருக்கும். ஏன் வெளியிடல? எல்லா தமிழ் டிரான்ஸ்லேஷனோட அவர் பேசினது மொத்தமும் எல்லாமே பாராளுமன்றத்துல இருக்கு. அவர் பேசினது உரையிலிருந்து அத்தனையுமே இருக்கு. அதை திருச்சி தமிழகத்திற்கும் மற்ற இடத்திற்கும் மிக சரியாக திருச்சி ஒரு சில வார்த்தைகளை வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அவரை வந்து இழிவுபடுத்தணும்ன்ற வகையில இன்னொன்னு என்னன்னா இவங்களுக்கு அது டிராபேக்கா போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து ஒரு பொய்யிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பொய்யிலிருந்து யாரை அடித்தது? எங்களுடைய ஒரு எம்பி அடிச்சு அவர் தலையில ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அடிச்சது ராகுல் காந்தி. ராகுல் காந்தி யார் அடிக்க போனாரு? சாரங்கி என்கிற ஒரு எம்பி, ஒரு எளிய எம்பி, பழைய மினிஸ்டரா இருந்தவர், இப்போ வந்து எம்பியா இருக்கிறவரு, அவர் ஒரு வயதான எம்பி. அவர் வந்து ராகுல் காந்தி அடிக்கிறாங்களா? அடிக்கிற கலாச்சாரம் எல்லாம் உங்களுடைய திராவிட கலாச்சாரம், பாரதிய ஜனதா கட்சியோட கலாச்சாரம் கண்டிப்பா கிடையாது. இந்த அடி தடி சமூக சீரழிவுல இருந்து அத்தனை விஷயமும் இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசியல தான் நடந்துட்டு இருக்கு. இந்த அளவிற்கு ஒரு தீவிரவாதியை வந்து நீங்க ஊர்வலமா எடுத்துட்டு போய் தலைவராக்கும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிற மாதிரி இந்த நீங்க குறிப்பிடுற இந்த சங்கிகளுக்கு தான் இன்னுமே அந்த வன்முறைக்கு போக தெரியல. எங்களுடைய ஐடியாலஜிக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கோமே தவிர வன்முறைக்கு போக தெரியல. நாங்க எல்லாமே வன்முறைக்கு போகிற மாதிரி இருந்திருந்ததுன்னா இப்ப யாருமே இந்தியாவில பேச முடியாது. பெரும்பான்மையான இந்து மக்கள் எல்லாமே அதுக்கு வன்முறைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இங்க மற்றவர்களுக்கு பேசுவதற்கு கூட இடம் இருக்காமல் இருந்திருக்கும். மிக நல்ல முறையில எல்லாருமே போராடுறதுனாலதான் இப்ப நீங்க இந்த அளவிற்கு வந்து திரித்து கூறுவதை கூட ஏதோ ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நீங்க கேள்வி கேட்கிற அளவிற்கு ஆயிப்போச்சு.